தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசன் அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார். அவரிடம் பல்வேறு கேள்விகளை கேட்கலாம். சார் வணக்கம். மதுரை மண்ணில் ஜி.கே. வாசன் அவர்கள், பிரதமர் நரேந்திர மோடி நேற்று இரவே சென்னை வந்துட்டாரு. அவருடைய வருகை மதுரை மண்ணில் வரும்பொழுது எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும்? ஒரு பக்கம் சட்டமன்ற தேர்தல் பரப்புரை, இரண்டு கூட்டணிகளும் தீவிரமா பண்ணிட்டு இருக்கீங்க. வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு சார்? பிரதமர் அவர்களது மதுரை வருகை என்பதை விட தமிழக வருகை என்பது சட்டமன்ற தேர்தலிலே ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தும். பிரதமருடைய வருகை தமிழகத்தினுடைய வருங்கால வளர்ச்சி திட்டங்களுக்கு அடித்தளமாக செயல்படக்கூடிய வகையிலே திட்டங்களை ரயில்வே துறையிலும் நெடுஞ்சாலை துறையிலும் அவர்கள் அறிமுகப்படுத்த இருக்கிறார்கள். மேலும் நடைபெறவிருக்கின்ற தேசிய ஜனநாயக கூட்டணி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமையிலான கூட்டணியினுடைய மாபெரும் பொதுக்கூட்டம் எங்களுடைய வெற்றிக்கு ஒரு வெள்ளோட்டமாகவே அமையும். காரணம், தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கின்ற வேளையில மக்கள் விரோத திமுக ஆட்சிக்கு அதிக அளவிலே எதிர்மறை வாக்குகள் வந்து கொண்டிருக்கும் போது இந்த கூட்டம் நடைபெறுவது என்பது கூட்டணியினுடைய தலைவர்கள், தொண்டர்களுக்கு ஒரு உற்சாகத்தையும் மகிழ்ச்சியையும் ஆர்வத்தையும் ஏற்படுத்துகிறது. பிரதமருடைய அந்த திருப்பரங்குன்றம் வருகையை சில கட்சிகள் விமர்சனம் பண்றாங்க. அது எத்தகைய இது? நீங்க பொதுவா அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, பிரதமர் அதே போல ஆளுநர் ஆக இருந்தாலும் சரி, ஜனாதிபதி, துணை ஜனாதிபதி, அமைச்சர்கள், வெளிநாடுகளிலிருந்து வருகின்ற தலைவர்கள் எல்லாம் மதச்சார்பற்ற முறையில் திருக்கோயில்களுக்கும் சரி, அதேபோல ஆலயங்களுக்கும் சரி, தர்காக்களுக்கும் சரி, சிக்கிய மதகுருமார்களிடம் சரி செல்வது, புத்திஸ்ட் இடங்களுக்கும் செல்வதெல்லாம் வழக்கமான ஒன்றே, பழக்கமான ஒன்றே. தேர்தல் நேரங்களிலே யாரும் அதுக்கு ஒரு புது கருத்தை கற்பிக்க வேண்டாம் என்பது என்னுடைய கருத்து. மதுராந்தகம் வருகை, இப்ப மதுரை வருகை, பிரதமருடைய அந்த என்ன மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது? ஒரு பக்கம் அவர்களது திமுகவுடைய கூட்டணி மேலும் வலிமை சேர்ந்து வருதுன்னு பார்க்கமா? ஏன்னா தேமுதிக போயிட்டு ஓபிஎஸ் அவர்கள் இணைஞ்சிருக்காரு, அடுத்தடுத்த கட்சிகள் இணைகிறது, என்டிஏ கூட்டணியில கூடுதல் கட்சிகள் வர வாய்ப்பு இருக்கு. மதுராந்தகம் வருகை முதல் படி வெற்றி, மதுரை வருகை இரண்டாவது படியினுடைய வெற்றி, 11ஆம் தேதி திருச்சியினுடைய வருகை மூன்றாவது படி, இறுதி படியினுடைய வெற்றியை நாங்கள் உறுதிப்படுத்துகிறோம் என்று அர்த்தம். எங்களது கூட்டணி என்பது மிகுந்த மரியாதைக்குரிய கூட்டணி, மக்கள் விரும்பக்கூடிய கூட்டணி. இந்த கூட்டணி மக்களுடைய நம்பிக்கையை பெற்று தேர்தல் களத்திலே உலா வந்து கொண்டிருக்கிறது. வரும் காலம் தமிழகத்தை வளர்ச்சி பாதையிலே அழைத்துச் செல்வதற்கான வசந்த காலம். அந்த வசந்த காலத்தினுடைய அடித்தளம் அதிமுக தலைமையிலான கூட்டணி. தமிழ் மாநில காங்கிரஸ் எத்தனை தொகுதிகளை எதிர்பார்க்கிறது? எந்த சின்னத்தில் போட்டியிடும் என்ற எதிர்பார்ப்பு? அடுத்தடுத்த ஆலோசனைகளை மேற்கொண்டுட்டு வரீங்க உங்கள் கட்சித் தலைவர், கட்சி நிர்வாகிகளிடம் என்ன சொல்றாங்க நிர்வாகிகள், தொண்டர்கள்? நீங்க பொதுவா எல்லா கட்சிகளுக்கும் ஒவ்வொரு சின்னத்தை அடையாளம் கொண்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய சின்னம் சைக்கிள் சின்னம் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. அந்த சைக்கிள் சின்னத்தை அதிகாரபூர்வமான பெறுவதற்கான நியாயமான, சரியான, முறையான முயற்சிகளை நாங்கள் தேர்தல் ஆணையத்திடம் விண்ணப்பித்திருக்கிறோம், நம்பிக்கையோடு இருக்கிறோம். அதே நேரத்தில் தேர்தல் களத்திலே கூட்டணி கட்சிகள் ஒருமித்த கருத்தோடு அதிகாரப்பூர்வமாக பேசும்போது தேர்தல் களத்திலே இருக்கின்ற கூட்டணி கட்சிகளிடைய ஒற்றுமை, ஒவ்வொரு கட்சிக்கும் இருக்கின்ற பலம், அதன் அடிப்படையிலே தொகுதியினுடைய எண்ணிக்கை, அதற்கு பிறகு தொகுதிகளிலே வெற்றி வாய்ப்பை கூட்டணிக்கு உறுதி செய்து கொள்ளும் வகையிலே, ஆட்சி அமைக்கும் வகையிலே முடிவெடுப்பது என்பது மிக முக்கியம் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. அத்தகைய நிலையை உறுதிப்படுத்தும் வகையிலே அதிமுக என்டிஏ கூட்டணி அதிகாரப்பூர்வமாக தலைவர்கள் அமர்ந்து பேசி ஒத்த கருத்தோடு முடிவுகள் சுமூகமாக எடுக்கப்படும் என்று நம்புகிறேன்.
அந்த பேச்சுவார்த்தை தான் எப்பொழுது தொடங்கும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கு. ஒரு பக்கம் திமுக தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை தொடங்கி ஒரு சில கட்சிகளுக்கு ஒதுக்கிட்டாங்க. இப்போ தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகித்திருக்கக்கூடிய தமிழ் மாநில காங்கிரஸ் இந்த பேச்சுவார்த்தையை அவர்களுடன் எப்பொழுது தொடங்கும்? நம்ம ஏதோ குழு ஏதோ அமைச்சிருக்கோமா? என்ன நடக்கும்? திமுகவுக்கு தேர்தல் ஜுரம். அதன் அடிப்படையில் அவசரமாக தங்களுடைய தேர்தல் பணிகளை பேச்சுவார்த்தையை தொடங்கியிருக்கிறார்கள். ஒரு நாளிலே 9 கட்சியோடு பேசுவது என்பது இதுவரையில் தமிழகத்துடைய தேர்தல் வரலாற்றிலே இல்லாத ஒன்று. அப்படி என்றால் அதற்கு அவர்களுக்கு அவசியமும் அவசரமும் ஏற்படுகின்றது என்றால் எங்கே தங்களை விட்டு தேசிய கட்சிகளும் முக்கிய கட்சிகளும் நழுவி போய்விடுமோ என்ற சந்தேகத்தின் அடிப்படையிலே அவசர கோலமாக தங்களுடைய தேர்தல் பணியை அவர்கள் தொடங்கியிருக்கிறார்கள். அந்த அவசரமோ பயமோ தேர்தல் ஜுரமோ தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு, அதிமுக தலைமையிலான கூட்டணிக்கு கிடையாது. நாங்கள் படிப்படியாக எங்களுடைய பணியை செய்ய திட்டமிட்டிருக்கிறோம். இன்று கூட பிரதமர் அவர்கள் பொதுக்கூட்டத்திற்கு வந்து பேசி சென்ற பிறகு எங்களுடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் அமர்ந்து சிறிது நேரம் பேசக்கூடிய நிலையை ஏற்படுத்த இருக்கிறோம். பிரைம் மினிஸ்டர்கிட்ட என்ன வலியுறுத்த போறீங்க? என்னென்ன கோரிக்கைகளை நீங்க நேரடியாக சொல்ல வாய்ப்பு? தமிழக மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கக்கூடிய நிலையை நாங்கள் ஏற்படுத்துவோம். அப்படி என்றால் இன்றைக்கு திமுக அரசு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாத அரசு, தமிழகத்தை முழுமையான வளர்ச்சி பாதையிலே அழைத்துச் செல்ல முடியாத அரசு. அதற்கு காரணம் மத்திய மாநில அரசுடைய இணக்கத்தை அவர்கள் ஏற்படுத்தவில்லை. மத்திய அரசுடைய திட்டங்கள் எல்லாம் இங்கே வரும்போது அதை அவர்கள் புறக்கணித்தார்கள். அதற்கு காரணம் மத்திய அரசுடைய கோட்பாடுகளுக்கு ஏற்றவாறு அவர்கள் செயல்படவில்லை, வெளிப்படை தன்மையும் இல்லை. ஆனால் வெளியிலே மத்திய அரசை காழ்ப்புணர்ச்சியோடு குறை கூறுகிறார்கள். இந்த நிலை மாற வேண்டும் என்றால் மத்திய மாநில அரசுகளுடைய ஒத்த கருத்தான அரசு தமிழகத்திற்கு தேவை. அதனை நோக்கியே எங்களுடைய பயணம் வெற்றி. விரிவான பதில்களுக்கு நன்றி சார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சந்திரவுடன் செய்தியாளர் விக்னேஷ் மத்து. சார், தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே ஒரு முக்கியமான மனு ரயில்வே துறையிலே கொடுக்கப்படுகிறது. அந்த மனுவினுடைய நோக்கம் திருப்பரங்குன்றம் ரயில் நிலையத்தில் சென்னை ரயில் வண்டி எண் 12661 12662 வண்டி எண் 16127 16128 புதிகை குருவாயூர் 2 ரயில் வண்டிகளையும் இரு மார்க்கத்திலும் தலா 2 நிமிடங்கள் அங்கே நின்று செல்லக்கூடிய வழிவகை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வைக்கிறோம்.